ஈரோட்டில் 15 லட்சம் மதிப்பிலான சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் நேகதானந்தன் வழங்க கேட்போம். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காளிங்கராயன்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அக்குப்பஞ்சர் சிகிச்சை மையத்தில் நேற்று மாலை ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான 150 மூட்டை பெண்கள் உடுத்தக்கூடிய காட்டன் புடவைகள் தேர்தல் பறக்கும் படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இடத்தில் வணிக வரித்துறை அதிகாரிகள் ரவிச்சந்திரன் என்பவரிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் அதிமுக சார்பில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் என்பவருடைய நெருங்கிய நண்பரான யுவராஜ் என்பவர் மூலமாக காளிங்கராயன்பாளையம் பகுதியில் உள்ள ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக அதே பகுதியில் பார்த்தோம்னால் சந்தோஷம் பிரணவ் ஹீலிங் அக்குபஞ்சர் சிகிச்சை மையமானது ரவிச்சந்திரன் என்பவர் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக அதிக அளவில் யோகா மையத்திற்கு சேலைகள் கட்டுக்கட்டாக லாரிகள் மூலம் கொண்டு வந்து இறக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சந்தேகம் அடைந்ததன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தரவின் பேரில் நேற்று மாலை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காளிங்கராயன்பாளையம் பகுதியில் உள்ள யோகா மையத்தில் சோதனை செய்தனர். அப்போது எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் 150 மூட்டைகளில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெண்கள் உடுத்தும் காட்டன் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. மேலும் அந்த உரிமையாளரான ரவிச்சந்திரன் என்பவரும் பறக்கும் படை போலீசார் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் பதிலளித்துள்ளார். இதற்கு சந்தேகப்படுத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வணிக வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் 150 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த மூட்டை உள்ளிட்டவற்றை கைப்பற்றியதுடன் நடத்தினர். மேலும் ஆவணங்கள் இன்றி அதிகாரிகள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை மையத்தில் சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் முறையான ஆவணங்களை காட்டி மூட்டைகளை எடுத்து செல்லும்படி அறிவித்தார். இந்த நிலையில் ரவிச்சந்திரன் அளித்த தகவலின் பேரில் ரவிச்சந்திரன் மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் என்பவர் நெருங்கிய நண்பரான யுவராஜ் என்பவர் மூலமாக காளிங்கராயன்பாளையம் பகுதியில் உள்ள அந்த இடத்தில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக 150 மூட்டைகளை சுமாராக 15 லட்சம் மதிப்பிலான புடவைகளை பதுக்கி வைத்ததும் இது தேர்தலுக்காக பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதற்காக வைக்கப்பட்டதாக என்பதும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அருகில் உள்ள சித்தோடு காவல் நிலையத்தில் வணிக வரித்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த செயலானது மற்ற வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.